உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதையாய் வீதியாய் கருவாய் உயிராய் கதையாய் வீதியாய் கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே ஒருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய். ஆதிக்கமான ஆதிக்க செயல் படைத்தவரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மை வரும் ராஜயோகம் பெற்றவரும் பேரரசுக்கும் வம்சத்தை உதித்த மகா யோகக்காரரும் என்றும் தம்மை போல பிறரை பாவித்து தாயில் கொண்ட மிக பெரும் நல்ல பேரன்பு கொண்ட சிம்மத்தில் உதித்த சிங்கங்களே சிகரங்களே, உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள். பிரியமான சகோதர சகோதரர்களே, உங்கள் வாழ்க்கையை 11 வருட காலங்கமாக ஏற்றம் இறக்கம் மாறி மாறி வந்தாலும் இன்னும் 11 நாட்களில் இருந்து உங்கள் வாழ்க்கை மிக பெரும் பரவலான பணக்கார யோகம் கிடைத்து மிக பெரிய அதீத தனயம் கொடுத்து ஆளே ஏன் ஊரே வியக்கும் உன்னத மாலை மரியாதையை பெறப்போகும் நேரம் வந்துவிட்டது. உங்கள் ராசிக்கு 5க்கும் 8க்கும் உடைய 2 காரகத்தை யோகம் மறைமுக வருமானம் புதையல் வருமானம் என்று சொல்லக்கூடிய பணபரஸ்தானத்துக்கு அதிபதியான குபேர பகவான் பெரும் தனக்காரன் லாபம் என்று சொல்லக்கூடிய மிதுனமனையில், அதாவது உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி புதன் பகவான் லாபாதிபதி போபர்மா வீட்டில் வந்து அந்த யோகக்காரன் வீட்டை லாபாதிபதி வீட்டில் இருந்து லாபாதிபதி பார்ப்பது அதீத தனயோகம் மிக பெரும் பணக்கார யோகம் பால்பாக்கி யோகம் ஆகும். இப்படி ஒரு நிகழ்வு இனிமேல் நடப்பது 46 வருடம் ஒரு முறை வரும் சகோதர சகோதரர்களே. நீங்கள் எதை பற்றி கலங்காமல் எதை பற்றி சிந்திக்காமல் குரு பகவானுடைய அனுக்கிரகத்தை பெற்று நீங்கள் மிக பெரும் ராஜயோக ஐஸ்வர்யமுடையவராய் மாறப்போவது உண்மை. ஏனெனில் பொதுவாகவே குரு பகவான் லாபங்களில் வரும் காலங்களெல்லாம் அந்த ராசியினருக்கு அதீத தனயங்களை 11 விதமான வருமானங்களை 11 விதமான வழிகளில் வாழ்க்கையில் கொடுத்து இவர்களை திக்குமுக்காட செய்யும் அளவுக்கு மிக பெரும் அபரிதமான ராஜ்யத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றார். இது நிதர்சனமான உண்மை. இதை யாரும் மறுக்க முடியாது, இதை யாரும் தடுக்கவும் முடியாது. இப்படி ஒரு நிகழ்வு நடப்பது சிம்மராசினருக்கு இதுதான் பாக்கி யோகம், மிக பெரும் ராஜாதி ராஜ யோகமாகும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னமணி என போற்றி புகழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு இனிமேல் நீங்கள் மாலை மரியாதையோடு லாபத்தில் வரும்போது அரசியலிலும் உங்களுக்கு புகழ் செல்வம் தேடி வரும். நீங்கள் வேலை செய்கின்ற ஸ்தலத்திலும் உங்களுக்கு புகழ் செல்வம் தேடி வரும். ஏன் சிலர் வெளிநாட்டில் கூட செட்டில் ஆகக்கூடிய தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய மிக பெரும் பொருளாதார பங்குகளை உங்களுக்கு குரு பகவான் பெரும் பணக்கார இந்த காலகட்டங்களில் இந்த மே 11ஆம் தேதியிலிருந்து வரும் ஞாயிறு சித்திரை 28ஆம் தேதி அந்த சுபாதி நட்சத்திரம் கூடிய அந்த நரசிம்ம ஜெயந்தியிலிருந்து உங்கள் வாழ்க்கை மிகவும் அற்புதமாக அதிசயமாய் மாறப்போகின்றது. அந்த வரும் சதுர்த்தசி திதியில் உங்கள் வாழ்க்கை உதயத்தினால் இதயத்தினால் உதயசூரியனின் அற்புதத்தினால் சிம்மத்திற்கு மிக பெரும் கொண்டாட்டத்தினால் தான் யார் என்பதை நிரூபிக்க இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நாள், பாக்கியமான நாளாம். இந்த 11 நாட்களுக்கு பிறகு வரும் குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் 11 தலைமுறைக்கு தேவையான சொத்து சுகத்தை கொடுத்து நீங்கள் யார் என்பதை காட்டப் போகிறார். எந்த வழியில் பணம் உங்களுக்கு வரும் என்றால் உங்களுக்கு வரும் லாபம் என்ற இடம் வந்து மிதன வீடு. இந்த மிதன வீடு கிரிப்டோ கரன்சி வீடு, பங்கு வர்த்தக வீடு, மறைமுக வருமானத்தின் வீடு. எதிர்பாராத வழிகளில் உங்களுக்கு ஏற்கனவே வாங்கி போட்ட சிறச்சத்து சொல் சொத்து தொழிலெல்லாம் மிகப்பெரிய விலைகள் பங்கு விலைகளால் மாறி
கம்ப்யூட்டர் வேலையெல்லாம் நிபுண யோகம் பெற்று சில கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வேலை செய்கின்றவருக்கு மிகப்பெரிய ஐடி கம்பெனி வேலை செய்கின்றவர்களாம் மிகப்பெரிய பதவியும் கொடுத்து பணக்காரையும் கிடைக்கும். சிலர் பல தலைமுறைக்கு தேவையான சொத்து சுகத்தை இந்த காலகட்டங்களில் தேடி வைத்து விடுவார்கள். தான் யார் என்பதை ஸ்திர சொத்தை அமைத்து விடுவார்கள். பொன்னாபரண யோகமும் மன்னாபரண யோகமும் ஏன் ஸ்திர சொத்து யோகம் அமைத்து இந்த காலகட்டத்தில் சிம்மராசினர் அனைவரும் போற்றக்கூடிய ஏன் ஊரே உயர்த்தக்கூடிய மிக பெரும் ராஜாங்க மரியாதையை பெற போகிறாங்க. எந்த இடத்தில் வெக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் கலங்கடிக்கப்பட்டீர்களோ அந்த இடத்திலே உங்களுக்கு ஆளுயர மாலைகள் பெற்று மிக பெரும் ராஜாவா என்றும் ரோஜாவாய் வருவது சிம்மராசி இருக்கு. இது நிதர்சனமான உண்மை. ஏன் சிம்மராசினருக்கு மட்டும் இந்த குரு பகவான் அதீத தனத்தை அதிகம் செய்ய வேண்டும் என்றால் குரு பகவானும் சூரியபகவான் மிகவும் நல்ல நட்பு கிரகங்கள். அந்த வகையில் குரு பகவானுக்கு பாக்கியம் என்று சொல்லக்கூடிய தனுர் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சூரிய பகவானுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் குரு பகவானும் மாறி மாறி காலப்பிரசனுக்கு உட்காருவது மிக பெரிய சூட்சம யோகம். 2 ராசிகளும் மேஷம் சிம்மம் தனுசு என்று சொல்லக்கூடிய இந்த 3 ராசிகளில் இந்த தனுசு ராசியில் உள்ள குரு இந்த சிம்மராசிக்கு மிகவும் யோகாதிபதியாகவும் ராஜ யோகாதிபதி என்றும் மிக பெரும் ஐஸ்வர்ய யோகத்தை தர ஆயத்தமாக இருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரர்களே, உங்கள் வாழ்க்கையில் எண்ணிலங்கா ஆசை அபிலாசைகளை நிறைவேற்றிக்கொள்ள, உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றிக்கொள்ள, உங்களுக்கு ஸ்திர சொத்து யோகத்தை அமைத்து கொடுக்க, சிலருக்கு சொந்தமாக தொழில் தொடங்க இந்த காலகட்டங்கள் உகந்த நாட்கள். இந்த காலகட்டங்களில் குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை மிகவும் சந்தோஷமாய் கழிக்க வைக்க பணம் என்ற 3 எழுத்தை உங்கள் வாழ்க்கையில் வாரி வழங்கப் போகின்றார். அதை பெற்றுக்கொள்வதுதான் உங்களுடைய உடைமை. இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பிரியமான சகோதர சகோதரி, இந்த காலகட்டத்தில் பணம் பல வழிகளில் வந்து உங்களை திக்குமுக்காட செய்யும் அளவுக்கு நினைக்கப் போகின்றது. சிலருக்கு சாக்கு மூட்டைகளில் பணம் கண்ணி இட்டு அழகு பார்க்கும் அளவுக்கு பெருமணமும், சிலர் கோடியான ரூபாய்களில் ஸ்திர சொத்து யோகத்தை அமைத்து மண்ணாபரண யோகமும் பொன்னாபரணத்தை வாங்கி குவிக்கும் யோகத்தையும் இந்த குரு பகவான் தரப்போகின்றார். சிலருக்கு தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய ராஜயோகத்தையும் குரு பகவான் கொடுக்கின்றார். இது ஒரு நிதர்சனமான உண்மை. இதை யாருமே மறுக்க முடியாது. இப்படி நிகழ்வு வருவதற்கு இனிமேல் பிரியமான சகோதர சகோதரர் நீங்கள் இன்னும் 12 வருடம் காத்திருக்க வேண்டும். இந்த 12 வருடத்தில் 11 விதமான வருமானத்தை உங்களுக்கு எதிர்பாராத உயில் வருமானம், மறைமுக வருமானம், மண்ணாபரண வருமானம், பொன்னாபரண வருமானம், உங்களுக்கு வெளிநாட்டு வழி வருமானம், கடல் வழி வருமானம், நீர்வழி வருமானம், மண் வழி வருமானம் மற்றும் உங்களுக்கு எதிர்பாராத வழியில் கமிஷன் கான்ட்ராக்ட் வருமானம் என்று சொல்லக்கூடிய பல வழிகளில் வருமானங்களை கொடுத்து உங்களை திக்குமுக்காட செய்யும் அளவுக்கு இந்த குரு பகவான் உங்களை குதூகலத்தில் கொண்டாட வைக்கப் போகின்றார். அதுதான் குருவின் வேலை. குரு கொடுத்தால் அள்ளி கொடுப்பதில் வல்லவராய் இருப்பவர் இந்த குரு பகவான். முழு சுப கிரகங்களில் பல கோடி ரூபாய் என்ற பணங்களை வெகு இலகுவாக கையாள சாதகமாக இருப்பவர் ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய பொன்னன் எனப்படும். இந்த பொன்னன் உங்கள் ராசிக்கு லாபத்தில் வருவதுதான் அதீத தனயோகம். இன்னும் 11 நாட்களில் அவர் வருவது 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு லாபம். அவர் சிம்மராசினருக்கு லாபங்கள் பெருகி வரும் காலங்கள், யோகங்கள் அடிக்கப் போகும் காலங்கள், குலதெய்வத்தின் அருளாசி கிடைக்கும் அதீத தன யோகங்கள். இப்படிப்பட்ட குரு பகவான் சதுர்த்தசி திதியில் அன்று வருவதுதான் விசேஷத்தன யோகம். ஏனெனில் இந்த சதுர்த்தசி திதியின் அதிதேவதை அதிர்ஷ்ட தேவதை கலியுகத்திலே சுக்கிர பகவானாக கருதப்படுகிறது. பொதுவாகவே சிம்மராசினருக்கு 3க்கும் 10 கூடிய ஜீவனாதிபதி மேஜசாபதி சுக்கிர பகவானுடைய அதிர்ஷ்ட தேவதையாக வரும் இந்த சதுர்த்தசி திதியில் உங்கள் வாழ்க்கை எண்ணிலடங்கா அற்புதங்கள் பெற்று அதிசயங்கள் பெற்று மிக பெரும் பரவலான பணக்கார யோகம் கொடுக்கப்பட்டு நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. அரசியலில் திடீரென இருப்பவருக்கு சாதாரண பதவி இருப்பது மிக பெரு ராஜாங்க பதவி கிடைத்து மிக பெரும் மந்திரியாகவும் ராஜயோகமும்,
மாநில அளவில் மிகப்பெரிய பொறுப்பு கிடைக்க, மிகப்பெரிய அங்கீகாரமும் மிகப்பெரிய சந்தோஷமான வாழ்க்கையும் கிடைக்கப் போகின்றது. சிலருக்கு ஆண் குழந்தை மகமும் கிடைக்கப் போகின்றது. சிலருக்கு கணவன் மனைவிக்கு நல்ல தாம்பத்திய சந்தோஷமும் கிடைத்து இவர்களுக்குள் அன்பு புரிதல் இன்னும் அதிகம் ஏற்பட போகின்றது இந்த காலகட்டங்களில். ஏனெனில் குரு பகவான் அவருடைய 5வது பார்வையை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாமனையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எதிர்பாராத வழிகளே முயற்சிகளால் வருமானம், சிறிய முயற்சிகளால் வருமானம், பொன்னாபரண யோகம் கிடைத்து இந்த காலகட்டங்களில் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய ராஜயோகத்தை சிம்மராசினே பெற போகிறீங்க. அவருடைய 7வது பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லி தன்னுடைய ராசியை பார்க்கும் பொழுது குலதெய்வத்தின் குருவொருள் கிடைப்பதற்கு சில தெய்வத்தின் அனுக்கிரகத்தால் மிகப்பெரிய மனிதராய், சாதாரண மனிதராய் இருந்த நீங்க சக்கரவர்த்தியாய் மாற போறீங்க. ராஜாங்க பதவி கிடைத்து நாடாளும் சபைகளில் வலம் வர போறீங்க. அந்த வகையில் நீங்கள் மிக பெரும் யோகம் பெற்றவருங்க இந்த சிம்மராசி உய்த்த சிங்கங்கள். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை என்று சொல்லும் அளவுக்கு 1000 கைகள் மறைத்து நின்றாலும் சிம்மத்தை ஒருவரும் தடை போட முடியாது. அவர் வளர்ச்சியை யாரும் எடை போட முடியாது. இவர்கள் எந்த வழியில் வருமானம் வரும் என்று யாருக்குமே தெரியாது. ஏனெனில் இவருடைய ஜீவனாதிபதி என்று சொல்லுடைய சுக்கிர பகவான் நல்ல காலங்களில் தான் இவருக்கு உச்ச காலகட்டத்தில் இந்த காலகட்டம் இருக்கின்றார். அதனாலே இவர் உச்ச காலமாக இருக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் இவர் சனி பகவானும் சுக்கிர பகவானும் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்க்கும் இந்த மே மாதம் முழுவதிலிருந்து மிக பெரும் பணக்காரையும் கொடுத்து தான் யார் என்பதை இந்த உலகத்துக்கு நிரூபிக்க காலம் சிம்மத்திற்கு வந்துவிட்டது. மேலும் அவருடைய 9வது பாக்கியஸ்தான பார்வை இந்த ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரத்தில் உள்ள கேலராகவே இந்த குரு பகவான் பார்க்கும்போது ராகு பகவான் சனியை போல் செயல்பட்டு எதிர்பாராத மறைமுக வழி வருமானத்தை கொடுத்து லாட்ரி வருமானம், புதிய வருமானம், உயிர் சொத்து வருமானம், திடீரென கிரிப்டோகரன்சி வருமானம் கொடுத்து இந்த சகோதரனை, இந்த சகோதரியை, இந்த சிம்ம ராசியினரை மிகப்பெரிய தனவந்தராக உலக கோடீஸ்வரர் பட்டியலில் சிம்மராசினர் இன்னும் 18 மாத காலங்களில் வருவது சிலர் ஆகின்றார்கள். அது நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய பலனாக இருக்கலாம். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிரியமான சகோதரசே, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வீடியோ கேட்டுக்கொண்டு நீங்கள் எதை பற்றி கவலைப்படாமல் சந்தோஷத்தோடு மிக பெரும் மகிழ்ச்சியோடு என் அப்பன் ஆறுமுக கடவுள் முருகப்பெருமானை நினையுங்கள், துதியுங்கள், வெற்றியோடு கொண்டாடுங்கள். முடிந்தால் அறுமுக திருத்தலம் என்று அழைக்கப்படும் பழமுதிர்ச்சோலை வெற்றி கொண்ட வெற்றி முருகனை, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று நீங்கள் ஒரு தடவை இந்த குரு பயிற்சி பிறகு சென்று வாருங்கள். சென்று ஒரு வெள்ளிக்கிழமை 24 நெய்விளக்கு பேட்டு முருகப்பெருமானை மனதார துதித்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மங்களங்கள் பல நடந்து சங்கடங்கள் சில தீர்ந்து உங்கள் வாழ்க்கை ஓய்வறியா மிகப்பெரிய தனவந்தர் பட்டியல் நீங்கள் வருவது உண்மை. மேலும் இந்த குருசேத்திரம் என்று அழைக்கப்படும் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை ஒரு வியாழக்கிழமை சென்று நீங்கள் அவசியம் சிம்மராசினர் வழிபட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் வல்லமையாய் பல காரியங்கள் நடந்து உங்கள் எண்ணங்கள்லாம் ஈடேறி மிகப்பெரிய சாதுரியம் படைத்தவராக, சாதனை படைத்தவராக, மிகப்பெரிய யோகம் படைத்தவராக, மக்கள் மத்தியில் நீங்கள் ஒரு அங்கீகாரம் பெற்ற மாமனிதராக வலம் வருவது இன்னும் 11 நாட்களில் தான் உள்ளன. அதனால் நீங்கள் அவசியம் சிம்மராசின திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை சென்று வழிபட்டு அங்குள்ள குரு பகவானை, தென்முக கடவுளான குரு பகவானை வழிபட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏறுமுகம் என்று அப்பன் ஆறுமுக கடவுளின் அனுக்கிரகத்தினால் உங்கள் வாழ்க்கை அதிசயம் பெற்று, அற்புதம் பெற்று, மிகப்பெரு வல்லமை பெற்று, மிகப்பெரு குபேரத்தன பட்டியலில் சிம்மராசினர் இன்னும் 11 நாட்களில் வலம் வர போறீங்க. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், அவமானங்கள், நிந்தைகள், வெட்கங்கள் எல்லாம் இன்னும் 11 நாட்களுக்கு மாறுவதற்கு இன்னும் உங்கள் வாழ்க்கையில் 278 மணி நேரமே உள்ளன. அதிலிருந்து உங்கள் வாழ்க்கை பொன்னாபரண யோகம், மண்ணாபரண யோகம், பதவி யோகம், மிக பெரும் சந்தோஷமான
பணவரவுகளில் மனம் குளிக்க மனம் சந்தோஷமாய் நீங்கள் குளிக்க போகிறீங்க. ரோஜாவா என்றும் பூத்த ரோஜாவாய் நீங்கள் பிரிட்ஜில் வைத்த ரோஜாவை முகம் மலர்ச்சியாய் என்றும் பூத்த ரோஜா பூக்களைப் போல் நீங்கள் வருவது இந்த சிம்மராசினருக்கு இன்னும் 11 நாட்கள் தான் வாழ்க்கையில். உங்கள் வாழ்க்கையில் ஒரு யுகமே கஷ்டங்களை கடந்திருந்தாலும் இந்த 11 நாட்களிலிருந்து கஷ்டங்கள் விலகி உங்கள் கடமைகள் தீர்க்க வேண்டிய நாள், உங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் தீர்க்க வேண்டிய நாள், நல்ல எண்ணங்கள் ஈடேறிய நாள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மே 11ஆம் தேதிக்கு பிறகு வாழ்க்கை சந்தோஷமாய் நடக்கப் போகின்றன. அதனால் இதை பற்றி கவலைப்படாமல் உலகத்தில் நடக்கும் சங்கடமான நிகழ்வுகளை பற்றி எதை சிந்திக்காமல் நீங்கள் நித்தம் எனப்பன் ஆறுமுக கடவுளை துதித்து வாருங்கள். மனதார நல்லதையே சொல்லி வாருங்கள், நல்லதையே நடக்கும். மேலும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் சூரிய பகவானையும் நன்கு துதித்து வரலாம். ஒரு ஞாயிறு தோறும் நீங்கள் முடிந்தால் சுகத்தை வழங்கும் சூர்யா போற்றே, செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றே, நலங்களை வழங்கும் ஞாயிறு போற்றே, ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றே, தபக்கிரகத்தின் நாயகா போற்றே, நாளும் வரந்தரும் கதிரவன் போற்றி போற்றே என்று நீங்கள் பாக்கியத்தோடு பாடி வரும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம் கிடைப்பது திண்ணம். இதை யாரும் மாற்றில் கொள்ளக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் வைத்து கூட உங்கள் வாழ்க்கையில் எண்ணம். பிரியமான சகோதர சகோதரர்களே, முடிந்தால் ஒவ்வொரு வியாழன் தோறும் குரு பகவானை நினைத்து மனதார துதியுங்கள். உங்களுடைய சித்தர்களை வழிபாடு கொள்ளுங்கள். ஸ்ரீராமதர சித்திரையை கோரக்க சித்திரையை பிடித்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அவருடைய நாமங்களை சொல்லி வாடுங்கள். முருகப்பெருமானை நித்தமும் துதியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் விலகி கடமைகள் தீர்க்கக்கூடியதும் யோகங்கள் பெறக்கூடியதும் 11 நாட்களில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் 11 தலைமுறைக்கும் தேவையான சொத்து சுகத்தை சேர்த்து நீங்கள் மிக பெரும் தனபந்தர் பட்டியல் சிம்மராசினர் வருவது உண்மை உண்மை உண்மை.